சேலம் மாவட்டம் ஓமலூரில் கடை ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் நடைபெற்றதாக கூறி மறியல் போராட்டம் நடைபெற்றது. பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்ட 40 தினசரி காய்கறி சந்தை கடைகள் பிரித்துக் கொடுக்கப்பட்டது. அப்போது ஒரு தரப்பினர் காலம் காலமாக கடை வைத்துள்ள தங்களை விட்டுவிட்டு புதிய நபர்களுக்கு ஒருதலைபட்சமாக கடைகள் ஒதுக்கியதாக குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அனைவரையும் ஏவல் துறை தனியார் மண்டபத்தில் அடைத்தது. இந்நிலையில் மக்கள் விரோத திமுக ஆட்சியில் மோசடி நடைபெறாத இடமே இல்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவங்க என்ன சொன்னாங்க, பேரூராசல் வந்து நீங்க கடை பிரிக்குமா, உங்களுக்கு கடை கட்டணும்னு அவங்க கடை அவங்களுக்கு உடனே சொல்லி தான் எங்களை கடை பிரிக்க வச்சாங்க. சரி நம்மளுக்கு கட்டி கொடுங்க சொல்லி தான் நாங்கள் கடை பிரிச்சோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு கடை கிடையாது நீங்க போங்கன்னு சொல்லி அந்த மேடம் என்னை வெளியே இழுத்து விடுறாங்க. என் கடையில் நான் போய் குந்தனேன். குந்தம்போது நீ போன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி பேர் தள்ளிருப்பாங்க, அப்படி இழுத்து விடுறாங்க. கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை குறைக்க தவறினால் வரும் 19ஆம் தேதி தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என திருப்பூர் கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்பு ஸ்டாலின் அரசை எச்சரித்துள்ளது. கட்டுமான பொறியாளர் சங்க கூட்டமைப்பு கூட்டத்தில் கட்டுமான பொருள் விலை உயர்வை கண்டித்து மே 12ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்தவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்ட சங்கங்கள் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய விலை பட்டியலின் கீழ் கொண்டுவர வலியுறுத்தியும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. எம்சாண்ட் விலை கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த கல் குவாரி உரிமையாளர் அநியாய விலையை கண்டித்து 3 மடங்கு 120% விலையேற்றிக்கிறாங்க. 120% கடந்த 6 மாதம் விலையேற்றிக்கிறாங்க. இது அநியாய விலையை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இது பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், பல்லாயிரக்கணக்கான பொறியாளர்கள் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரே நாள் பண்ணுறோம். மே 12ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். தஞ்சை மாவட்டம் இடையாத்தி கிராமம் திருவோணம் தாலுகாவுடன் இணைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடையாத்தி வடக்கு, இடையாத்தி தெற்கு, பீமாநகர் ஆகியவை பல ஆண்டுகளாக பட்டுக்கோட்டை தாலுகாவில் இருந்து வந்தன. இந்நிலையில் கடந்த ஆண்டு புதிதாக திருவோணம் தாலுகா உருவாக்கப்பட்டு அதனுடன் இடையாத்தி இணைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பழையபடி பட்டுக்கோட்டை தாலுகாவிலேயே தங்கள் கிராமம் இருக்க வேண்டும் எனவும் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தலைமைச் செயலகத்தில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் விடிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். 80 ஆண்டு காலமாக உள்ள வசதியான ஒரு தாலுகாவை நாங்கள் பலமுறை எதிர்ப்பு தெரிவித்தும் அரசு இதை ஒரு தாலுகாவுக்காக வரைபட நிகழ்ச்சியிலே சேர்க்கப்பட்டதை பொதுமக்கள் மிகவும் ஒரு வருடமாக மிக வேதனையோடு, கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு, விரயத்தோடு நாங்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் பழமார் நேரியில் குடிநீரின்றி தவித்து வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அம்மன் நகரில் வசிக்கும் 300க்கும் மேற்பட்ட மக்கள் கடந்த 2 மாதங்களாக குடிநீரின்றி அவதிப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆழ்குழாய் கிணற்றில் இருந்து வரும் மஞ்சள் நிற நீரை பயன்படுத்துவதால் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு ஆளாக்கி அவதிப்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். காவிரி ஆறு பக்கத்தில் இருந்தோம். இந்த மாதிரி எங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த தண்ணி நாங்கள் யூஸ் பண்ணுறனால பிள்ளைங்களுக்கும் சரி, இல்லை பெற்றோர்களுக்கும் நிறையா பேருக்கு உடல் உபாதைகளும் நிறையா வருது. தண்ணி பிடிக்க போகணுன்னாலும் இங்கேருந்து ரோடு கிராஸ் பண்ணி நம்ம அங்கே போய் பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இத்தனை நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் புகார் அளிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. பழங்களாகவும் குடிதண்ணிக்கு ஏற்றதாக உகந்ததாக இல்லை. பழமநேரி மேற்கு பகுதியிலேருந்து குடிதண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு 2 மாதமாக பழையபடிக்கே ஆயிடுச்சுங்க. இது பிரசிடண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த குடிதண்ணீர் வந்துட்டு இருந்தது. இப்போ சுத்தமாகவே வரமாட்டேங்குது. மறுபடியும் மனு கொடுத்துட்ருக்கோம். அதிகாரிகளை பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் தீர்வு இல்லை. இதுக்கு நிரந்தர தீர்வு என்னங்கிறது தெரியலை. என்ன பண்ணுறதுன்னு புரியலை.